அண்மை செய்தி. போடி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட தந்தை மற்றும் மகன் பெரியகுளம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை வழங்குகிறார். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன் செட்டிப்பட்டி இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரதீப். இவருக்கும் நிகிலா என்பவருக்கும் கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த நாள் முதலே இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா அடிக்கடி வாய் தகராறு சண்டைகள் தொடர்ந்து இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில நிகிலா தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பான வழக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில நிகிலா தனது அண்ணன் விவேக்கை கூப்பிட்டு முத்தையன் செட்டிப்பட்டி உள்ள பிரதீப் வீட்டுக்கு சென்று தங்களின் திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட வரதட்சணை பொருட்களை திருப்பி கேட்கறதுக்காக சென்றிருந்தாரு. அப்ப பார்த்தோன்னா பிரதீப் மற்றும் அவரது தந்தை சிவகுமார் ஆகிய இருவரும் நிகிலாவையும் அவரது சகோதரர் விவேக்கை சராமரியாக வெட்டி கொலை செய்தனர். கொலை செய்துவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றனர். இந்த வழக்கு தேனி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய வழக்காக தான் பார்க்கப்பட்டு வருது. காவல்துறையினர் இந்த தப்பி ஓடிய 2 பேரையும் தீவிரமாக தேடி வந்த நிலையில இந்த இருவரும் இன்று பார்த்தோன்னா பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு தற்போது ஆஜராயிருக்காங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.